சூர்யா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு வீடியோ காட்டுறாங்க. இந்த வீடியோவை நீங்கள் இனிமேல் யார்கிட்டையுமே காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. சூர்யா யோசிச்சுட்ருக்காரு. வீட்டில் எல்லாருமே ஹாலில் இருக்காங்க. அப்போ மகா வராங்க. வந்தோடனே எல்லாரையும் பார்க்குறாங்க. எல்லாரும் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. ஆமாம், நீ செஞ்ச தப்புக்கு பின்ன ஒன்றை பார்க்காம வேற என்ன பண்ணுவாங்க? நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அப்படி சின்ன பப்பா மாதிரி நடிக்காத என்ன அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க. என்ன பண்ண இருமா இரு நான் காட்டுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. என்ன இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. நான் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதில் என்ன இருக்குது? நான் எந்த திருட்டுத்தனமும் பண்ணலையே, நான் எந்த தப்பும் பண்ணலையே, நீங்கள் எதுக்காக வந்து என்ன கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. என்னது ஒன்றும் பண்ணலையா? மண்ணு போய் மிதிச்சிருக்க. அப்போ இந்த வீட்டு மருமக போயிட்டு மண்ணு மிதிக்க விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தப்பாக பேசுவாங்க. அதுக்கு தானே இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு, உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கேட்குறாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வராரு. சூர்யாவும் சொல்கிறாரு, இங்கே பாரு நீ செஞ்சது தப்பு தான், இஷ்டம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுவாங்க, தேவையா இது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. உடனே பாட்டிமா சொல்கிறாங்க, உனக்கு என்ன பணம் வேணுமோ அதை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பாட்டிமா, பணம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் பொண்ணு, அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டு மருமகா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாரு மகா, நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ பண்ணுற எல்லா விஷயத்தையும் மீடியா தப்பாக தான் காட்டும், நம்ம வீட்டோட மானம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. பயங்கரமாக கோவம் வருது மகாவுக்கு. நான் பண்ணுறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. எவ்வளோ திமிரு பாரு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி திட்டுறாங்க. மகா டென்ஷனாக ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சூர்யா வராரு. நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன உங்கள் அம்மாவும் அதை தான் சொல்கிறாங்க, நீங்களும் அதை தான் சொல்கிறீங்க, என்னோட நிலைமை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. ஆமாம் நீ பொய் சொல்லியிருக்க, என்ன தீர்க்கமாக சொல்கிறீங்க, என்ன நான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. ஆமாம் நீ பொய் தான் சொல்லியிருக்க, தயவு செய்து இங்கே நல்லா தெரிஞ்சுக்கங்க, எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சூர்யா போயிட்டாரு. அப்படியே யோசிக்கிறாங்க மகா, கடவுளே நான் இப்போ என்ன தான் பண்ணுறது, எங்கள் அம்மா அப்பாவுக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க மகா. விஜய் நிறைய பேரோட ஃபோன் நம்பர்லாம் எடுத்து அனாமிகாவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காரு. அப்படியே ஃபோன் பண்ணுறாரு. மகாவோட தங்கச்சி பிரபாக்கும் ஃபோன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ப்ரோ, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், சொல்லு என்ன, நல்லா தூக்கத்தில் இருக்கும்போது தொல்லை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா சொல்கிறாங்க. நிறைய பேர் ஃபோன் நம்பர் நான் தரேன், ஃபோன் பண்ணி என்னென்னு விசாரிச்சு சொல்கிறீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. சரி அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. அப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு. நீங்கள் அண்ணாமிக்காவா அப்படின்னு சொல்லிட்டு. டேய், எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க, உன்னை என்ன படத்தையும் எனக்கு தெரியல, என் தூக்கத்தை கெடுக்கிற, நீ மட்டும் கையில் மாட்டேன் உனக்கு கைமா பண்ணிவிடுவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா ஃபோனை வச்சுட்டு லூசு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. அப்போ அண்ணி பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை அப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. பார்க்கும்போது மகா எல்லா ப்ரெஸ்ஸையும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, ஒரு பேனை நினச்சா நல்லதையும் எழுதலாம் கெட்டதையும் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு மண் வந்து மிதிக்கிறேன், என்னோட வீட்டுக்கு நான் பொம்மை செய்கிறேன்னா அது ஒரு தெய்வத்தோட சிலை, அது செய்கிறது எனக்கு எதுவும் கிடையாது, ஏன்னா அது என்னோட பரம்பரை தொழில், நல்லா தெரிஞ்சுக்கங்க. எங்கள் வீட்டுக்காரர் நினச்சா லட்சக்கணக்கில் பணம் கொடுப்பாரு, ஆனால் எனக்கு வேண்டாம், என்னோட தொழிலை சேர்த்து எனக்கு என்ன இருக்குது, அதில் ஒன்றும் இல்லையே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஸ்காரங்க சொல்கிறாங்க. கரெக்டாக தான் பேசுகிறீங்க. சரி, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கல, அப்போ என்ன பண்ணுவீங்க? எனக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் மேடம் இந்த ஒர்க்குக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே பேட்டி எடுக்கிறவங்க. அதே மாதிரி தான் நீங்கள் மட்டும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணுவீங்க, நான் என்னோட வேலையில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நீங்கள் எதையுமே தப்பாக எழுதாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மகா. அதை கேட்டோன்னே வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பயங்கரமாக கோவம் வருது. எவ்வளோ தைரியம் இந்த பேட்டி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, ஏன் நல்லா தானே பேட்டி கொடுத்தாங்க, எதுவும் தப்பாக சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே காயத்ரி சொல்கிறாங்க, ஆமாம் முழு சுதந்திரம் நம்ம கொடுத்துருக்கோம், நல்லது தானே சொல்லியிருக்கா மகா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நல்லது சொல்லியிருக்கா? நம்ம குடும்ப மானத்தையும் வாங்கி வச்சிருக்கா, நம்மளோட குடும்ப மானத்தையே துணி காயப்படுற மாதிரி நடு ரோட்டில் காய போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பயங்கர கோவமாக திட்டிட்டு இருக்காங்க. உடனே கோவம் வருது ஐஸ்வர்யாவுக்கு. ஆமா, அவள் எதையுமே சொல்லாம கொள்ளாம தான் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் எல்லாருக்கும் இது தப்பாக தான் படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, ஆமாம் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவங்களும் சொல்கிறாங்க, நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் மகா எந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சித்ராதேவி சொல்கிறாங்க, எல்லாமே அவங்க அம்மாவோட பிளான் தான், கோடீஸ்வரியோட பிளான் தான், அவங்க தான் இதெல்லாம் பண்ணுறது, அவங்களால தான் இவ்வளோ பெரிய அவமானம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பயங்கரமாக கத்துறாங்க. அதை கேட்டோடனே இன்னும் கோவம் அதிகமாக வருது ராஜலட்சுமிக்கு. அப்படியே யோசிக்கிறாங்க, எல்லாத்துக்குமே காரணமே அவங்க அம்மா தானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சித்ராதேவி யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு போவாங்க, நல்லா சண்டை போடுவாங்க, இப்படிலாம் நடக்கணும் தான் நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ராஜலட்சுமி கோவம் தாங்கவே முடியல, அவ்வளோ கோவம் வருது. இது எல்லாத்துக்குமே காரணமே அவங்க அம்மா தானா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி யோசிச்சுட்டு இருக்காங்க.
கோடீஸ்வரி வீட்ல இருக்காங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வாங்கி வந்து குடுக்குறாரு. வாங்கி அத பார்த்து சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. அப்போ என்ன இவ்வளோ சந்தோஷமா இருக்கு? ஆமா, நம்மளோட வீடு நமக்கு திரும்ப கிடைச்சதுக்கு காரணமே மகா தானே அப்படின்னு அவங்க அப்பா கோடீஸ்வரி கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாங்க.